அனைத்து மீனவர்கள் சங்கத்தின் சார்பில் தலைவர் நாஞ்சில் பி ரவி பத்திரிகையாளர்களை சந்தித்தார். அப்போது அவர் காசிமேடு மீன்பிடி துறைமுகத்தில் மீன்வளத்துறையின் உதவி இயக்குநர் மீனவர்களின் படகுகளின் பெயர் மாற்றம், டீசல் மானிய அட்டையில் பெயர் மாற்றம் செய்து கொடுக்கவில்லை, மீனவர்களுக்கு குறித்த நேரத்தில் வங்கிக் கடன் மானியம் பெற உதவி செய்து தராமல் இழுத்தடிப்பதாக குற்றம் சாட்டினார். மேலும் இதுகுறித்த ஆதாரங்களை பத்திரிகையாளர்கள் முன்பு காண்பித்து இதேபோன்று தொடர்ந்து அவர் செயல்பட்டார். மீன்வளத்துறை உதவி இயக்குநரின் அலுவலகம் முற்றுகையிடப்படும் என்று தெரிவித்தார். மேலும் திமுக அரசு மீனவர்களுக்கு உரிய முக்கியத்துவம் வழங்கவில்லை எனவும் மீன்வளத்துறை அமைச்சர் பதவி கூட மீனவர்களுக்கு தரவில்லை எனவும் குற்றம் சாட்டினார். வரும் மீன்வளத்துறை மானிய கோரிக்கைகளுக்கு மீனவர்களுக்கு உரிய முக்கியத்துவம் அளிக்கப்படவில்லை என்றால் 2026 சட்டமன்ற தேர்தலில் மீனவர்கள் திமுகவை புறக்கணித்து மாற்றுக் கட்சியை ஆதரிக்கும் சூழல் நிலவும் எனவும் தெரிவித்தார். இதில் மாநில துணைத் தலைவர் ஜே தணிகைமலை, மாநில துணைச் செயலாளர் கே ரமேஷ், வடசென்னை மாவட்ட தலைவர் எஸ் பெரியசாமி, வடசென்னை மாவட்ட துணைத் தலைவர் என் எழிலரசன், மாநில இளைஞரணி தலைவர் ஜி கே ரமேஷ், செயல் வீரர்கள் ராஜ்கமல், ஆர் சுரேஷ், வினோத், ஜி சஞ்சய், டி மோகன், சிவலிங்கம், டி சந்துரு, மாநில வர்த்தக அணி தலைவர் ஜி மகேஷ் குணசேகரன், ஆர் கே நகர் பகுதி துணைச் செயலாளர் ஜி மணி, திருவள்ளூர் மாவட்ட தலைவர் எம் பரசுராமன், திருவள்ளூர் மாவட்ட தலைவி பி சூரியகலா மற்றும் விசைப்படகு உரிமையாளர்கள், ஃபைபர் படகு உரிமையாளர்கள், நிர்வாகிகள், பிற அணி நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். அனைத்து மீனவர் சங்கத்துடைய தலைவர் அண்ணா தணிகைமலை, எங்க சங்கத்துடைய துணைத் தலைவர் கட்டுமர ரமேஷ், எங்களுடைய கோல்டு தங்கம், கருப்பு தங்கம் ரமேஷ், செயல் வீரர்கள் மாவட்ட தலைவர் பெரியசாமி அண்ணா, செயல் வீரர்கள் இளைஞரணி, வர்த்தக அணி, விசைப்படகு மற்றும் ஃபைபர் படகு சங்கத்தினுடைய பல்வேறு நிலைகளில் இருக்கக்கூடிய பொறுப்பாளர்கள், உரிமையாளர்களோட இந்த பத்திரிகையாளர் சந்திப்பை நடத்துகிறோம். இந்த பத்திரிகையாளர் சந்திப்பினுடைய முக்கிய நோக்கம், மீன்வளத்துறையில் ஒரு சில அதிகாரிகளால மீனவர்கள் கடுமையா பாதிக்கப்படுறாங்க. அதுலேயும் குறிப்பா சென்னை காசிமேடு மீன்பிடி துறைமுகத்தை பார்க்கக்கூடிய மீன்வளத்துறையுடைய உதவி இயக்குனர் அவரு அரசு உயர் அதிகாரிகளுடைய பேரை பயன்படுத்தி, தப்பா பயன்படுத்தி சில செய்திகளை ஊடகங்கள்ல வெளியிடுறார். அவரு கொடுக்கிற அறிக்கைய உயர் அதிகாரிகள் கொடுக்கிற அறிக்கை மாதிரி தமிழ்நாடு அரசு விளக்கம் அளித்தது போன்று அவர் செய்த தவற தமிழ்நாடு அரசு செய்ததா காட்டுறார். குறிப்பா காசிமேடு மீன்பிடி துறைமுகத்தில் ஏறக்குறைய 900க்கும் மேற்பட்ட பெரிய விசைப்படகுகளும், சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம் மாவட்டம் ஒட்டுமொத்த ஃபைபர் படகுகளும் இங்கே மீனை விற்பனை செய்வது, பதிவு செய்வது, வேறு மாற்றம் செய்கிறது, எல்லா வேலைக்கும் இந்த ஏடி ஆபீஸ் தான் வரணும். இங்க வந்தா டீசல் மானிய கார்டு முன்னாள் ஓனர் பேர்ல இருக்கு, ஆர்சி புக்கு இன்னைக்கு வாங்கின ஓனர் பேர்ல இருக்கு. தமிழ்நாடு அரசு ஒரு சட்டம் கொண்டு வந்தது. என்ன கொண்டு வந்ததுன்னா, ஒரு ஆளுக்கு ஒரு விசைப்படகு தான் இருக்கணும் அப்படின்னு ஒரு சட்டம் கொண்டு வந்தது. இப்ப இங்க இருக்கக்கூடிய யாராவது ஒரு விசைப்படகு உரிமையாளர் பேர்ல ஒரு 2 படகு இருக்குன்னா, அவரு ஒரு படகு அவர் பேர்லயும் இன்னொரு படகு அவருடைய மகன் பேர்லயோ இல்ல மனைவி பேர்லயோ எழுதுவார். அப்போ உடனே அந்த ஆர்சி புக்கையை மாத்தி கொடுக்கணும், டீசல் மானிய கார்டையும் மாத்தி கொடுக்கணும். ஆனா ஆர்சி புக்கை உடனே மாத்தி கொடுத்துறாங்க. பாருங்க, இது ஆர்சி புக். இத இப்ப யார் வாங்கி இருக்காரோ அவர் பேர்ல மாத்தி கொடுத்துறாங்க. இது டீசல் மானிய அட்டை. இந்த டீசல் மானிய அட்டை வேற பழைய ஓனர் பேர்லயே இருக்கு. அப்போ இத வச்சு வங்கி கடன் பெறதுக்கு வங்கிக்கு போனா ஆர்சி புக்கு வேற ஆளு பேர்ல இருக்கு, டீசல் மானிய அட்டை வேற பேர்ல இருக்கு. ஒரு ஆவணம் மட்டும் தான் உங்க பேர்ல இருக்குது, இன்னொரு ஆவணம் ஆனா படகு எண் 1. 2 ஆவணத்திலையும் படகு எண் 1,
இது வந்து தற்போதைய ஓனர் பேர்ல இருக்கு, அட்டை வந்து பழைய ஓனர் பேர்ல இருக்கு. அப்ப இதை வச்சு எப்படி வந்து நாங்க உங்களுக்கு வங்கி கடன் கொடுக்க முடியும் அப்படின்னு அரசாங்கம் கேக்குது. 10 லட்சம் 15 லட்சம் இன்னைக்கு வந்து மத்திய மாநில அரசுகள் மீனவருக்கு வங்கி கடன் கொடுக்குறாங்க. இதுல 35% சப்சிடி கொடுக்குறாங்க. 15 லட்சம் ரூபாய் வங்கி கடன் கொடுத்தாங்கன்னா அதுல மானியம் 35%னா ஏறக்குறைய 5,4 லட்சம் ரூபாய் ஒரு விசைப்பட உரிமையாளருக்கு கிடைக்கும். அதை கிடைக்க விடாதபடி இன்னைக்கு வந்து இங்க இருக்கக்கூடிய உதவி இயக்குனர் பண்ணிக்கிட்டு இருக்கிறார். இதை போய் பேர் மாற்றம் பண்ணி கொடுங்கன்னு கேட்டா காலதாமதம் பண்ணி நீட்டிப்பு செய்து மீனவர்களை வந்து கொத்தடிமை மாதிரி ஐயா அப்படின்னு போய் கையை கட்டி நிற்கிற பரிதாப சூழ்நிலையை இன்னைக்கு உருவாக்கிட்டு இருக்கிறார். அராஜக போக்கோட நடந்துகிட்டு இருக்கிறார். உயர் அதிகாரியுடைய பேச்சை கூட மதிக்கிறது கிடையாது. கமிஷனர் சொன்னா கூட இங்க வந்து அங்க தலையாட்டு வந்துட இங்க வந்து செய்யறது கிடையாது. இங்க இருக்கக்கூடிய உதவி இயக்குனருக்கு ஜீப்பு, மீனவளத்துறையுடைய ஜீப் இருக்கு. ஆனா அந்த ஜீப்புக்கு டிரைவர் கூட போடல, அரசாங்கம் போடல. இங்க பணி செய்யக்கூடிய ஒரு பணியாளரை இவரு டிரைவரா போட்டு வேற நோக்கத்துக்கு அவரை வேற வேலைக்கு எடுத்தாங்க. நான் அவரை டிரைவரா பயன்படுத்தி அவர் வந்து உல்லாசமா சுத்திட்டு வர்றாரு. இப்படி பரிதாபமான சூழ்நிலை மீன்வளத்துறை இருந்துகிட்டு இருக்கு. தமிழ்நாட்டில் மீன்வளத்துறையை எடுத்தா எங்களுக்கு வந்து மீன்வளத்துறை அமைச்சர் தான் எங்களுக்கு தரல, நல்ல அதிகாரியாக தரலாம், அதை கூட தரல. எந்த விதமான திட்டங்களும் இல்லை. அரசாங்கம் போடணும்னா கடன் நிலையில் இருக்கக்கூடிய இந்த மாதிரி உதவி இயக்குநர்கள் மக்களுடைய பிரச்சனை என்னன்னு தெரிஞ்சு அது அரசாங்கத்துக்கு சொல்லணும். அப்படி சொல்லக்கூடிய அளவுக்கு தகுதி இல்லாத ஆளுங்களை எல்லாம் எங்களுக்கு உதவி இயக்குனராக போட்டிருக்காங்க. குறிப்பா சுனாமி வந்ததுக்கு அப்புறம் கடல்ல பல்வேறு மாற்றங்கள் நிகழ்ந்து போச்சு. பல்வேறு மாற்றங்கள்னா கடல்ல வந்து அலைகள் வந்து 1 அலை 2 அலை 3 அலை வந்தது போய் இப்போ வந்து அடுக்கடுக்கான அலைகள் தொடர்ச்சியா வந்துகிட்டு இருக்கு. அப்ப அந்த அலைகள்ல படகு தாண்டி போறதுக்கு படகுடைய நீளம் அதிகமா இருந்தா மட்டும்தான் எங்களால உயிர் தப்பிக்க முடியும். அதனால ஃபைபர் படகு, நாட்டு படகுகள் வந்து நாங்க படகுடைய நீளத்தை நீட்டி வச்சிருக்கிறோம். எங்களுக்கு உங்களுடைய அரசாங்கம் மானியம் தரலாலும் பரவாயில்ல, எங்க உயிரை தற்காத்துக் கொள்றதுக்கு நான் கடல்ல பயணம் பண்றதுக்கு இந்திய நாட்டு குடிமகன் என்கிற அடிப்படையில என்னுடைய வாழ்வாதாரத்துக்கு நான் மீன்பிடிக்க போறதுக்கு என்னுடைய படகுக்கு தற்காலிக எண்ணாவது கொடுங்கன்னு கேட்கிறோம். தமிழ்நாடு கடல் மீன்பிடி ஒழுங்குமுறை சட்டம் 1983 ஆக்ட், திருத்தப்பட்ட ஆக்ட் 2020 பிரகாரம் படகுடைய நீளம் இவ்வளவுதான் இருக்குன்னு சொல்லிருக்கீங்க. அந்த மாதிரி இருக்கிறது மட்டும் டீசல் மானிய தருவன்னு சொல்றீங்க, நாங்க ஏத்துக்கிறோம். ஆனா படகுடைய நீளம் அதிகமா இருக்குங்கிறதுக்காக எனக்கு அரசாங்கத்துடைய பதிவெண் இல்லாத காரணம் கடலுக்குள்ள போறான். இந்தியன் கோஸ்ட் கார்டு, தமிழ்நாடு கடலோர காவல் படை எங்களை கடலை பிடிச்சு அடிக்கிறாங்க. கடல்ல இருந்து தொழில் பண்ணாம திருப்பி அனுப்புறாங்க. ஒரு கடலுக்கு நான் போட்டு போற 60,000 70,000 1 லட்சம் 5 லட்சம் 7 லட்சம் டீசல் வேஸ்ட், மீன் பிடிக்க முடியல. 12 கடல் மைல் தொலைவுக்குள்ளாடி கூட சின்ன நாட்டு படகுகளால மீன் பிடிக்க முடியல. ஆழ்கடலுக்கு போற படகுகளுக்கு மீன் பிடிக்க முடியல. ஏன்? கீழே இருக்கக்கூடிய கடல்நிலை அதிகாரிகள் இங்க இருக்கக்கூடிய பிரச்சனைய உயர் அதிகாரிகளுக்கு எடுத்து சொல்றதுக்கு தகுதி இல்லாத ஆளுகளா இருக்கிறாங்க. மீனவளத்துறையோட உயர் அதிகாரிகள் எங்களை வந்து சந்திக்கிறதும் கிடையாது. ஒரு கருத்து கேட்பு கூட்டம்ங்கிறது தமிழ்நாட்டில் நடத்தப்படாத மாவட்டம் சொன்னா அது வந்து சென்னை மாவட்டம் தான். மீனவருடைய பிரச்சனை என்னன்னு தெரிஞ்சுக்கிறது கருத்து கேட்பு கூட்டம் நடத்தினா தானே மீனவனுடைய பிரச்சனையை சொல்ல முடியும். மாண்புமிகு பிரதமர் அவர்களும் முதல்வர் அவர்களும் வெளிநாடுகளுக்கு செல்றீங்க, உலக நாடுகளோட போய் ஒப்பந்தம் போட்டு வர்றீங்க. என்ன ஒப்பந்தம் போட்டு வந்திருக்கிறீங்க? காசிமேடு கடற்கரையை நாங்க வந்து மீன்வள பூங்கா ஆக்குங்கன்னு சொல்லி தொடர்ச்சியா கேட்டு இருக்கிறோம். எங்களுக்கு மீன் விலை போக மாட்டேங்குது.
உலக நாடுகளிலே அதிகமாக விரும்பி வாங்கக்கூடிய எல்லோஃபின் டியூனா, ஸ்கிப்ஜாக், மார்லின் போன்ற மீன்கள்லாம் வந்து ஒமேகா 3, ஒமேகா 6, ஒமேகா 12 சொல்லி இருக்கக்கூடிய புரத சத்துக்கள் நிறைந்த மீன்கள் கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய கடல் வந்து நம்ம கடல். வெளிநாட்டு கப்பல்கள் வந்து இந்திய கடல்ல கொள்ளடிச்சுட்டு போறோம், கோடி கோடியா கொள்ளடிச்சுட்டு போறோம். பல லட்சம் பில்லியன் டாலருக்கு வந்து மீன்களை கொள்ளடிச்சுட்டு போறோம். அந்த மீன்களை பிடிக்கிற அளவுக்கு இன்னைக்கு தமிழக மீனவர்கள், இந்திய மீனவர்கள் தகுதி ஆயிட்டாங்க. அப்படி தகுதியான இந்த மீனவர்களுக்கு மீனை ஏற்றுமதி செய்யறதுக்கு எந்த நாட்டோட அது நம்ம பிரதமரோ முதல்வரோ போய் ஒப்பந்தம் போட்டு இந்தியாவில இருந்து நாங்க வந்து இத்தனை மெட்ரிக் டன் யுஎஸ் நாடுகளுக்கு, இல்ல சவுத் ஆப்பிரிக்காவுக்கு, சவுதி அரேபியாவுக்கு, இல்ல துபாய்க்கு, ஜப்பானுக்கு, இங்கிலாந்துக்கு, அமெரிக்காவுக்கு, ஏதாவது ஒரு நாட்டுக்கு நாங்க இத்தனாயிரம் மெட்ரிக் டன் மீன்கள் வந்து இறக்குமதி செய்யறதுக்கு அனுமதி வாங்கிட்டேன்னு சொல்லி என்னைக்காவது ஒப்பந்தம் வந்திருக்குதா? அப்படி ஒப்பந்தம் இல்லாததுனால நாங்க கொண்டு வரக்கூடிய மீன்கள் அத்தனையுமே லோக்கல் மார்க்கெட்ல கூவி கூவி விற்கிற மாதிரி இருக்கிறோம். ஆனா எல்லாத்துக்குமே நீங்க வந்து பூங்கா அமைச்சிட்டீங்க. கணினிகள் நிறைய பயன்படுத்தக்கூடிய இடத்த மென்பொருள் பூங்கான்னு சொல்லி டைட்டில் பார்க்க அறிவிச்சிட்டீங்க. கும்மிடி பூட்டிக்கு போனா அங்க வந்து இரும்பு தொழிற்சாலைகள் எக்கு பூங்கான்னு அறிவிச்சிட்டீங்க. தூத்துக்குடியில காலணிகள் தயாரிக்கிறதுக்கு காலணி பூங்கா அமைச்சிட்டீங்க. கோயம்புத்தூர் எடுத்தா அங்க வந்து பெரிய பெரிய இண்டஸ்ட்ரியல் வந்ததுக்காக அங்க வந்து ஒரு பூங்கா, ஜவுளி பூங்கா, இப்படி எல்லாத்தையும் ஆக்கின நீங்க தமிழக மீனவர் நலன் கருதி ஏதாவது ஒரு இடத்துல, அதுவும் குறிப்பா காசிமேடு மீன்பிடி துறைமுகத்தை மீன்வள பூங்காவை அறிவிச்சா இங்க பிடிக்கக்கூடிய மீன்கள் அனைத்துமே வேல்யூ ஆர்டர் செய்யப்பட்டு உலக நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யும் போது இந்த மீனவருடைய வாழ்வாதாரம் உயரும். ஆண்டுக்கு 75,000 கோடி ரூபாய் அந்நிய செலவாணியை ஈட்டு கொடுக்கக்கூடிய இந்த மீனவ சமூகம், குறிப்பாக தமிழகத்துல 5,000 கோடி ரூபாயிலிருந்து 6,500 கோடி ரூபாய் வரைக்கும் இன்னைக்கு வந்து அந்நிய செலவாணியை ஈட்டு கொடுக்கக்கூடிய இந்த தமிழக மீனவர்களுக்கு பட்ஜெட்ல ஒண்ணுமே இல்லை. கதறி கதறி கத்தி கத்தி நாங்க கேட்கிறோம், டீசலை எங்களுக்கு உற்பத்தி விலைக்கு கொடுங்க. நாங்க வணிக நோக்கத்தோட மீன் பிடிக்க போகல, வயிற்று குழப்புக்காக மீன் பிடிக்க போறோம். அரசியல்ல ஒரு மாற்றம் ஏற்பட்டால் மட்டும்தான் இந்த பிரச்சனைக்கு தீர்வு காண முடியும் அப்படின்னு சொல்லி இளைஞர்கள் எல்லாருமே விரும்புறாங்க. திமுக இந்த வாட்டி மனப்போக்கோட அவங்க வந்து நம்ம ஜெயிச்சிடலான்னு இருக்கிறது கண்டிப்பா நடக்காது. மீனவர்களுக்கு மீனவத்துறை மந்திரி பதவி கொடுக்கல, மீனவர்களுக்கு மாவட்ட செயலாளர் பதவி கொடுக்கல போன்ற பல்வேறு குற்றச்சாட்டுகள் அடுக்கடுக்கா இன்னைக்கு இருக்கக்கூடிய திமுக மேல இருக்கு. அதே போல தொகுதி மறுசீரமைப்பை நாங்க கேட்டுக்கிறோம். மத்திய அரசு இன்னைக்கு வந்து மாநிலங்களுடைய தொகுதியை மறுசீரமைப்பு செய்ய போறோம்னு சொன்னா எல்லா கட்சிக்காரங்களும் நீங்க ஐயோ மொய்னு கத்துறீங்களே. நாங்க மீனவர்கள் உங்களுடைய தேர்தல் அறிக்கையில் நீங்க சொல்லி இருக்கிறீங்க, மீனவர்கள் பழங்குடியினர் பட்டியலா அறிவிப்போம், சி ட்ரைபா அறிவிப்போம்னு சொன்னீங்கல்ல. அதுக்காக ஒரு சின்ன துரும்ப நீங்க கிள்ளி போட்டிருக்கீங்களா? எதையுமே செய்யல. கச்சத்தீவை மீட்பு சொன்னீங்க, செய்தீங்களா? எதுவுமே செய்யல. படிப்படியா டாஸ்மாக மூடுன்னு சொன்னீங்க, செய்தீங்களா? எதுவுமே செய்யல. ஆக உங்களுடைய தேர்தல் அறிக்கையில சொல்லப்பட்ட எந்த விஷயமும் மீனவருக்கு நீங்க செய்து கொடுக்கல. மீனவர்ல குடிகாரன் ஆக்குறது, சில படங்கள்ல ரவுடிசம் பண்ற இடமாகவும் அந்த மீனவர் பகுதியை காட்டுறதை வன்மையா கண்டிக்கிறோம். மீன்வளத்துறை மீனவருடைய விசைப்படகுகளுடைய பெயர் மாற்றத்தை உடனடியாக செய்து கொடுக்கணும். கமிஷனர், செயலாளர், மீனவளத்துறை அமைச்சர் மீனவர்களை எளிதில் சந்திக்கிறதுக்கு ஏற்பாடு செய்யணும். இங்கே இருக்கக்கூடிய மீனவளத்துறையுடைய உதவி இயக்குனர்
அவரை இடமாற்றம் செய்யணும். மீனவர்ல கொச்சையா பேசுறார், தவறா பத்திரிகையில செய்தி கொடுக்கிறார், ஒருமையில பேசுறார், மன உளைச்சலை ஏற்படுத்துற மாதிரி பேசுறார். இனிமே இந்த மாதிரி அவர் ஏதாவது பேசினார்னா மீனவத்துறை உதவி இயக்குனர் அலுவலகத்தை முற்றுகையிடுவோம். கடந்த 5 வருஷ காலமா படகுகளுடைய எல்லாத்தையும் காட்டேன். படகுகளுடைய பேர் மாற்றம் நடைபெறல, நம்பர் மாற்றம் நடக்கல. படகு எண்ணு ஒன்னாதான் இருக்கு. ஆனா ஆர்சி புக்கு வேற ஒரு பேர்ல இருக்கு, டீசல் மானிய அட்டை வேற ஒரு பேர்ல இருக்கு. இத கேட்டா நாங்க குற்றவாளியா? கடல்ல ஆமை வருது, 58 வகையான மீன்களை பிடிக்கக்கூடாதுன்னு சொல்லி வனவிலங்கு பாதுகாப்பு சட்டத்தை கீழே நீங்க ஆக்ட் போட்டிருக்கிறீங்க. நாங்க ஒரு வேட்டையாடும் சமூகம், மீனவ சமூகங்கிறது ஒரு வேட்டையாடும் சமூகம். நாங்க வலையை விரிக்கிறோம், அந்த வலையில ஆமை வந்தா எங்களால எடுத்து கடல்ல விடத்தான் முடியும். ஆமையை கொல்றது எங்களுடைய நோக்கம் இல்லை. ஆமை பட்டுடுச்சுனால அதை எடுத்து சாமின்னு சொல்லி அதுக்கு மஞ்சள் குங்குமம் வச்சு கடல்ல விட்டுருவோம். ஆனா ஆமையுடைய இயல்பான குணம் என்னங்கிறத முதல்ல நீதிமன்றங்களும் மாண்புமிகு நீதிபதி அவர்களும் புரிஞ்சுக்கணும். ஆமை எங்க ஒரு இடத்துல முட்டையிட்டு இனவிருத்தி நடத்துதோ அது திரும்பவும் கடலுக்குள்ள போயிட்டா அது பெருசாகி திரும்பவும் அதே இடத்துக்கு முட்டையிடும் என்கிறது தான் ஆமையுடைய இயல்பு. அப்படி ஆமை ஒருவேளை பெசன்ட் நகர்ல முட்டையிட்டு இனவர்த்தி செய்திருந்தது, இல்லது எண்ணூர்ல முட்டையிட்டு இனவர்த்தி செய்திருந்ததுன்னா திரும்ப அது பருவம் அடைந்ததுக்கு அப்புறம் அதே இடத்துக்கு தான் முட்டை போடுறதுக்கு வரும். ஆனா இன்னைக்கு முட்டையிடுறதுக்கு வர்ற இடம் எல்லாமே நீங்க கற்பாறைகளை கொட்டி கடல் அரிப்பு ஏற்படாம நீங்க தடுத்தீங்க. அப்படி தடுக்கும் போது என்ன ஆகுதுன்னா ஆமா அந்த இடத்துக்கு இனவர்த்தி செய்ய முடியல, அது திரும்பவும் கடலுக்குள்ள போகும், திரும்பவும் அதே பகுதிக்கு வருவோம், திரும்பவும் கடலுக்குள்ள போகும். அதனுடைய குறிப்பிட்ட நாளுக்குள்ள அதனுடைய முட்டை அது இட்டாகணும். இல்லது கடல்ல வரக்கூடிய பிளாஸ்டிக் அதை எடுத்து அது முழுகிடுச்சுன்னா, குறிப்பா நீரோத்து காண்டம் போன்றவெல்லாம் கடல்ல மிதந்து வரும்போது பாத்தீங்கன்னா அது பலூன் மாதிரி மிதக்கும், அது ஒளிரும் தன்மையோட இருக்கும். ஆமை கடிச்சு சாப்பிடுற இனம் கிடையாது, அப்படியே லவக்கடி எடுத்து முழுங்கணும்னா அது வயிற்றுக்குள்ள போச்சுன்னா ஆமையுடைய சிறப்பு தன்மை ஒவ்வொரு 45 நிமிஷத்துக்கும் அடிப்பரப்புல இருந்து மேல மூச்சு விட்டுட்டு திரும்பவும் மூச்சு எடுத்துட்டு திரும்பவும் கடலுக்குள்ள போறது அதனுடைய இயல்பான சூழ்நிலை. இந்த மாதிரி 3-4 காண்டத்தை முழுகிடுச்சுன்னா அது ஒரு குறிப்பிட்ட லெவலுக்கு மேல அதால வர முடியாது. அப்ப வர முடியாத சூழ்நிலை அதுக்கு மெண்டல் ட்ராக் ஏற்படும். எதையா முட்டி மோதி கப்பல்லையோ படகையோ இல்லது வலைகளை பார்த்தோ அதுக்கு எல்லாமே தெரிஞ்சும் அதனுடைய இயல்பான தன்மைக்கு இல்லாம மெண்டல் ட்ராக்னால எதையா போய் முட்டி மோதி சாவும். கடற்கரையில ஒதுங்கக்கூடிய எந்த ஆமையாவது எடுத்து நீங்க வெட்டனரி டாக்டரை வச்சு போஸ்ட்மார்ட்டம் பண்ணி பார்த்துருக்கீங்களா? எதுவுமே செய்யாம வலையில ஆமை மாட்டிடுச்சுங்கிறதுக்காக சென்னை பகுதியில் இதுவரைக்கும் நடக்காத ஒரு நிகழ்வை தற்போது இருக்கக்கூடிய மீனவத்துறையுடைய உதவி இயக்குனர் வந்ததுக்கு அப்புறம் தான் ஒரு விசைப்படகு உரிமையாளர் 6 தொழிலாளிகள் ஜெயிலுக்கு போனாங்க. ஆமையை பிடிச்சிட்டாங்கிற குற்றத்துக்காக. ஆமை அவங்க பிடிக்கல, வலையில பட்டது அவங்க எடுத்து கடல்ல விட்டாங்க. எல்லாத்தையும் அவங்க தான் வாய்மொழியா சொன்னாங்க. இவர் தன்னுடைய அதிகாரத்தை துஷ்பிரயோகம் செய்து அவங்க ஜெயிலுக்கு போக வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது. இப்படிப்பட்ட அதிகாரிகளை துறை ரீதியான நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லி மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களையும் மாண்புமிகு மீன்வளத்துறை அமைச்சர் அவர்களையும் மீன்வளத்துறை செக்ரட்டரி கமிஷனரையும் தாழ்மையோடு கேட்டுக்கொள்றேன். மீனவருக்கு வரக்கூடிய பட்ஜெட்ல சிறப்பான அம்சங்கள் இடம்பெறணும், தொலைநோக்கு பார்வையோட
காசிமேடு மீன்பிடி துறைமுகத்தை மீன்வள பூங்காவா மாற்றணும்னு சொல்லி இந்த நேரத்தில் பத்திரிகையாளர் வாயிலாக கேட்டுக்கொள்றேன். நன்றி, வணக்கம். இந்த பட்ஜெட்ல நிறைவேற்றப்படாவிட்டால் என்ன முடிவு எடுத்தீங்க? வரக்கூடிய பட்ஜெட்ல மீனவருக்கு ஏற்கனவே அவங்க தேர்தல் வாக்குறுதியில் சொல்லப்பட்ட பல விஷயங்களும் நாங்க கேட்கக்கூடிய விஷயங்களும் செய்யலாம். கண்டிப்பா ஆட்சி மாற்றம் ஏற்படும். மீனவருடைய பெருவாதியான ஓட்டு வங்கி யாருக்கு கிடைக்குதோ அவங்க தான் ஜெயிப்பாங்க. மீனவருக்கு அதிகமான பிரதிநிதித்துவம் கொடுக்கல என்கிற பெரிய குமரல் இருக்கு. ஏற்கனவே மீனவத்துறை அமைச்சர் கொடுக்கல. நாங்க 1 கோடி பேர் இருக்கோம். எங்களுக்கு ஒரு மாவட்ட செயலாளர் பதவி கூட இல்லை. கொங்கு மண்டலத்துக்கு பாத்தீங்கன்னா இத்தனை மாவட்ட செயலாளர் கொடுக்குறீங்க, இத்தனை மந்திரி பதவி கொடுக்குறீங்க. தமிழகத்தில் 14 கடலோர மாவட்டத்தில் ஏறக்குறைய 1 கோடி பேர் இருக்கிறோம். நாங்க ஓட்டு வங்கி, எங்களுடைய ஓட்டு வங்கி எல்லாத்தையும் நாங்க ஒரு அரசியல் கட்சி இல்லாம உங்களுக்கு போட்டு இருக்கிறோம். புதிய வரவா விஜய் அவருடைய கட்சி வந்திருக்குது. வேற கூட்டணிகள்லாம் மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஒரு மீனவத்துறை அமைச்சராக இருந்த பல்வேறு துறைகளுடைய பொறுப்புகளில் இருந்த அண்ணா ஜெயக்குமாரை தோற்கடிச்சு உங்களுக்கு கொடுத்து கூட இந்த சமூகத்தை நீங்க எண்ணி பார்க்கலைங்கிறது மாண்புமிகு தமிழக முதல்வர் மீது எங்களுக்கு மிகப்பெரிய வருத்தம் இருக்கு. இதெல்லாம் போக்குற மாதிரி இந்த பட்ஜெட்ல அவர் செய்யலாம். ஆட்சி மாற்றத்தில் கண்டிப்பா அவர் வாயால சொல்ல வேண்டியது வரும். மீனவருக்கு செய்த துரோகத்துக்காக நம்ம தோத்துட்டோங்கிறது எண்ண வேண்டியது வரும். அவங்க அப்பா காலத்தையும் மீனவருக்கு ஒன்றும் செய்யலை, அவர் காலத்திலையும் ஒன்றும் செய்யலைங்கிறது யதார்த்தம். அதிமுக பிரிஞ்சிருக்குங்கிற காரணத்தினால ஒருவேளை இவங்க நினைச்சிட்டு இருக்காங்க விஜய் புதிய வரவு இருக்குது, சீமானுடைய வரவுகள் இருக்கு, இப்படி எல்லாமே வேற ஒரு கூட்டணி மாற்றங்கள்ல கண்டிப்பா மாற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிறத தெரிஞ்சு. என்ன காரணத்துக்காக ஏடி அதை மாற்றி கொடுக்க மாட்டேன்னு சொல்றீங்க? காசு ஈஸி கேட்குறாரா இல்லை வேற அந்த மாதிரி இல்லை அட்ரஸ் ப்ரூஃப்லாம் கரெக்டாக இருக்குங்களா? அதில் எல்லாமே அந்த அட்ரஸ் ப்ரூஃப்லாம் கரெக்டாக இருக்கு. அட்ரஸ் ப்ரூஃப்லாம் அந்த ஆர்சிபுக் மாற்றிட்டு டீசல் மாற்றி ஆதார்ல இருக்கிற மாதிரி வீட்டு அட்ரஸை இதுல மாற்றணும். அது கேட்டா மாற்றி கொடுக்காம எழுத்து பிழையை அடிச்சு கொடுத்துருக்கிறாங்க. அடுத்தது இந்த படகு டீசல் மானிய அட்டை வேற பேர்ல இருக்கு, ஆர்சி புக் வேற ஆள் பேர்ல இருக்கு. அது ஆர்சி புக் வாங்கிட்டீங்க, செஞ்சா படசே மாத்தி தர மாட்டாரு. அதுதான் அதை கேட்டாதான் 15 நாள் 20 நாள் காக்க வைக்கிறார் ஒவ்வொருத்தரையும். அது ஒரு மீனவன் கடலுக்கு போகாம எத்தனை வாட்டி தான் ஏடி ஆபீஸ் சுத்த முடியும்? கமிஷனர் சொல்லும்போது என்ன சொன்னாரு கமிஷனர்? நான் உடனடியாக நடவடிக்கை எடுக்க சொல்றேன்னு சொன்னாரு. இங்க வந்தாச்சுன்னா இவர் ஏசி ரூம்ல உட்கார்ந்து எங்களை எல்லாம் கை கட்டிட்டு ஐயா சாமி பிச்சை போடுது சாமி அப்படிங்கிற மாதிரி நிக்க வைக்கிற மாதிரி வைக்கிறாரு. அராஜக போக்கோட மீனவர்கள் ஒரு மேல பேசுற எந்த அதிகாரியையும் நான் பார்த்ததில்ல. இந்த அதிகாரி அப்படி நடந்துக்கிறார், கொடுக்குவலர் மாதிரி நடந்துக்கிறார். எல்லா மீனவர் அவர் போற இடம் எல்லாமே பிரச்சனை தான். இந்த ஏடி எங்கே போறாரோ அங்க எல்லாமே பிரச்சனை தான். இதுக்கு இடமாற்றத்துக்கான வாய்ப்பு இருக்கு, கண்டிப்பா 100% இருக்கு. அதுக்காக தான் இந்த பிரஸ் மீட். கண்டிப்பா உடனடியா இந்த பத்திரிகையாளர் சந்திக்கு அப்புறம் அவரை மாற்றலாம். ஏடி ஆபீஸை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்துவோம். அதே மாதிரி தவறான செய்திகளை திருச்சி வெளியிடக்கூடிய சில பத்திரிகைகள் சில செய்திகளை அவங்க விருப்பத்துக்கு கருத்து கேட்காம எதிர்த்தரப்ப கருத்து கேட்காம போடுற செய்திகளை போடக்கூடிய பத்திரிகைகளை எரிப்போங்கிறது தெரிவிச்சுக்கணும். இல்லை இப்போ நீங்க ஏடி மேல கம்ப்ளைண்ட் சொல்றீங்க. அவர் புது போட் நம்பர் தர மாட்டாரு, டீசல் கார்டு மாற்றி தர மாட்டாரு, எல்லாம் கம்ப்ளைண்ட் சொல்றீங்க. ஆனா அவங்க சைட்ல கேட்கும்போது நாங்க எல்லாத்தையும் உடனே பண்ணி தரோம்னு தான் சொல்றாரு. பாருங்க எந்த வருஷத்துல இருந்து இருக்குன்னு பாருங்க. சும்மா கையில வாங்கி ஆரம்பத்தில் இருந்த கார்டு போட்டு அதுக்கப்புறம் 3 பேர்கிட்ட மாறிட்டோம். ஆனால் பழைய பேர்லேயே தான் இருக்கோம். 2024 உள்ளது 2025 எவ்வளவு ஆச்சு? எத்தனை மாசம் ஆச்சு? ஏறக்குறைய 5 மாசம் ஆச்சு.
2024 முடிச்சு 2025 இது வரைக்கும் மாறல. 1.5 வருஷம் புக்கெல்லாம் இருக்கு. இதை பாருங்க. இதெல்லாம் பாத்தீங்கன்னா எப்போ அமைச்சர் என்ன சொல்றாரு? அதுக்கு பதில் என்ன கொடுத்துருக்காரு பாருங்க. அமைச்சரை பார்க்கவே முடியலையே. அவர் இந்த பக்கமே அவர் அமைச்சர் ஆனதுக்கு அப்புறம் 2 வாட்டி வந்திருக்கிறார். அடுத்தது பாத்தீங்கன்னா படகு முழுகுனா விடுபட்ட படகுகளுக்கு வந்து பலமுறை மனு கொடுத்தாச்சு. மீன்வளத்துறையில முதல்வர் வந்து நேரடி ஆய்வு செய்த நேரத்தில் 89 92 படகு மூழ்குச்சு. அந்த 92 படகுல 82 படகுகளுக்கு காசு கொடுத்துட்டாங்க. 10 படகு விடுபட்டது. அந்த 10 படகுல இவருடைய படகு 1. இதுவரைக்கும் அவருடைய படகுக்கு நிவாரணமே கொடுக்கல. அதே போல மாநில அரசு தன்னுடைய விதிகளை மாற்றணும். புயல் வெள்ளம் போன்றவை வரும்போது படகு வார்ப்புக்குள்ள முழுகினா மட்டும்தான் அவங்களுக்கு நிவாரணம். சாதாரண அசாதாரண நேரத்தில் இப்ப படகு கடலுக்குள்ள போகுது, முழுகினா அந்த படகுக்கு எந்த நிவாரணமும் கிடையாது. 1 லிட்டர் டீசல் பிடிக்கும் போதே உங்ககிட்ட மத்திய மாநில அரசுக்கு 1 லிட்டர்ல ஏறக்குறைய 45 ரூபா நாங்க வரி கட்டிட்டு போறோம். எங்களுக்கு பசுமை வரி போட்டிருக்கீங்க, கலால் வரி போட்டிருக்கிறீங்க, ரோட் டாக்ஸ் போட்டிருக்கிறீங்க. நான் பல நேரத்தில் சொல்றேன், வடிவேல் காமெடி மாதிரி கிணற வெட்டின கிணற காணுங்கிற மாதிரி கடல்ல ரோட காட்ட சொல்லுங்க. எங்களுக்கு ரோடே போடாம ரோட் டாக்ஸ் வாங்கக்கூடிய ஒரு அநியாயம் நடக்குன்னா எங்க இண்டஸ்ட்ரிக்கு தான் நடக்கும். ரோடு இருக்குதா கடல்ல? மாநில அரசு 2 பேருமே வாங்குறாங்க. 2 பேரும் சேர்த்து தான் எங்களுக்கு வந்து ரோட் டாக்ஸ் போட்டுருக்காங்க. கடல்ல ரோடே இல்லாம ரோட் டாக்ஸ் வாங்கக்கூடிய ஒரே காமெடி எங்களுக்கு மட்டும்தான் நடக்குது. அதே போல கடல்ல படகு மூழ்குச்சுன்னா நீங்க நிவாரணம் கொடுக்கிறது அந்த படகு உரிமையாளரை வந்து வாழ்வாதாரத்தை உயர்த்துறதுக்காக நீங்க வந்து நிவாரணம் கொடுக்குறீங்களா, இல்ல படகுடைய முதலாளி கேடு கட்டாலும் பரவாயில்லைங்கிறதுக்காக கொடுக்குறீங்களா தெரியல. படகுடைய ஆயுள் காலத்தை கணக்கில் எடுத்து இன்சூரன்ஸ் கம்பெனி மாதிரி இது வந்து 5 வருஷ படகு, இது 8 வருஷ படகு அப்படின்னு சொல்லி படகுகளுடைய ஆயுள் காலத்தை கணக்கு பண்ணி 2.5 லட்சம் 3 லட்சம் 4 லட்சம் 5 லட்சம் சொல்லு. ஒரு முதல்வருடைய நிவாரணமா இருந்தா எல்லாருக்கும் ஒரே மாதிரி இருக்கணும். 7 லட்சம் அறிவிச்சா 7 லட்சம் கொடுக்கணும், 8 லட்சம் அறிவிச்சா 8 லட்சம் கொடுக்கணும். அதை விட்டு போட்டு படகுடைய ஆயுள் காலத்தை எடுத்து டிப்ரிசியேஷன் கணக்கு பண்ணி இந்த படகு வந்து 2 லட்சம் ரூபா தான் மதிப்பு அப்படின்னு சொல்லி மாநில அரசு இப்படி அநியாயம் பண்ண நாங்க எங்க போய் சொல்றோம்? நாங்க பிடிச்சிட்டு வரக்கூடிய மீன்கள்ல தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய உள்நாட்டு உற்பத்திக்கு இணையான அளவுக்கு நாங்க வந்து ஜிடிபி கொடுக்கிறோம். வெளிநாடுகளில் ஏற்றுமதி செய்யறதுல விவசாயத்துக்கு இணையாக நாங்க வந்து ஜிடிபி வாங்கி கொடுக்கிறோம். அப்படிப்பட்ட எங்களுக்கு நீங்க எல்லாமே கணக்கு பார்த்து கொடுக்குறீங்க. ஒரு கடலுக்கு நான் மீன் பிடிக்க கடலுக்குள்ள போனா 1 லட்சம் ரூபாய் வரி கட்டிட்டு போற மாதிரி தான் டீசலை பிடிக்கும் போது 6000 லிட்டர் டீசல் பிடிக்கும் போது உங்களுக்கு 1 லட்சம் ரூபாய் வரி கட்டிட்டு தான் நாங்க இன்னைக்கு கடல்ல மீன் பிடிக்க போறோம். பல்வேறு மீனவர்கள் கடல்ல இறந்தும் இன்னைக்கு வரைக்கும் பணம் கிடைக்கல. வெளிநாட்டு சிறைகள்ல இருக்கக்கூடிய மீனவர்களுக்கு 350 ரூபாய் உதவித்தொகை, அதை இப்போ வந்து 500 ரூபாய் உயர்த்தி இருக்குன்னு சொல்லிருக்கீங்க. பாகிஸ்தான் சிறையில் இருக்கிற மீனவர்களுக்கு இது வரைக்கும் நிவாரணம் கிடைக்கல. ஸ்ரீலங்கா சிறையில் இருக்கக்கூடிய மீனவர்களுக்கு இன்னும் நிவாரணம் கிடைக்கல. கேட்டா கூட்டுறவு சங்கத்துல உறுப்பினர் இல்லைன்னு சொல்லுங்க. கூட்டுறவு சங்க தேர்தல் நடைபெற்ற ஏறக்குறைய 15 வருடம் ஆகி போச்சு. 3 வயசுல இருந்த பையன் இன்னைக்கு வந்து 15 வயசு தேர்தல் நடத்தலாம் 18 வயசு ஆயிடுச்சு. அன்னைக்கு 20 வயசுல இருந்தவன் இன்னைக்கு வந்து 15 வருஷம் தேர்தல் நடத்தலாம் 35 வயசு ஆயிடுச்சு அவனுக்கு. அவன் எப்படி கூட்டுறவு சங்கத்துல நீங்க தேர்தல் நடத்தாம நான் எப்படி சேர முடியும்? புதிய உறுப்பினர் சேர்க்கையை நடத்தாம இருந்தா நான் எப்படி வந்து நிவாரணம் பெற முடியும்? இப்படி அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகள் மீன்வளத்துறை அதிகாரிகளுடைய பிற்போக்குத்தனமான எண்ணத்தின் காரணமா நடந்துகிட்டு இருக்கு. அதனால உடனடியா
முதல்வர் இதுல நேரடியா தலையிட்டு மீனவருடைய பிரச்சனைகளை சரி செய்யும் சொல்லி கேட்டுக்கொள்றோம். லாஸ்டா ஒரு கேள்வி. இப்போ வந்து அந்த மாற்றம் வந்து அதுவும் உங்களுக்கு வந்து மீனவர்களுக்கு எதுவும் செயல் மீனவர்கள் சங்கத்தோட பாதை வந்து எந்த கட்சியை நோக்கி விஜயின் பாதையா எந்த கட்சி இருக்கும் அது மட்டும் சொல்லியிருக்கேன். வச்சாங்க வெற்றி பெற்ற வச்சு நீங்க எப்படி இருக்கு இந்த மாற்றங்கள் வரதுக்கு வாய்ப்புகள் எல்லாம் இருக்குமா இந்த வாட்டி?